என்ன கொடுத்துரு கொஞ்சம் தள்ளி நின்று அழிச்சுக்கோ. ஆன் பண்ண வீடியோ தள்ளி நின்று அழிச்சுக்கோ. அழிச்சுக்கோ. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் 10வது வகுப்பு. இதில் நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். அந்த கொஸ்டின் என்னன்னா, இது 3வது இயலா உட்காந்துக்கோ அப்படியே. இது வந்து 3வது இயல்ல விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. ஒரு விருந்தினர் கெஸ்ட் வந்து உங்கள் வீட்டுக்கு வராங்க. ஒரு கெஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீ என்னென்னலாம் சொல்லி அவங்கள வழி அனுப்புகிறோம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழர் பண்பாடு. இது வந்து பாடம் என்னது? இது விருந்து போற்றுதும்னா வந்தவங்கள உபசரிக்கிறோம் அப்படின்றது. விருந்தினரை இது எத்தனாவது கொஸ்டின்? இது குருவினா 3வது இயல்ல 10ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புல 3வது இயல்ல குருவினா 1 இதுல வந்து விருந்தினரை முதல் கொஸ்டின் விருந்தினரை எழுதிக்கலாமா? இப்போ நீங்க சொல்லிக் கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு அந்த ஒவ்வொரு எழுத்தையும் என்னென்னு சொல்லிக் கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு எழுதுறது ப்ராக்டிஸ் ஆகும், மிஸ்டேக்ஸ் இல்லாம வரும். எழுதுற பாரு. விருந்தினரை வி ரு இந்த டி ந ரை விருந்தினரை என்னது? விருந்தினரை மகிழ்வித்து இடம் விட்டுன்னு கொஞ்சம் மாகி இழ் வி இத்து மகிழ்வித்து கூறும் கூ ரு இம் கூறும் முகமன் முகமன் சொற்களை சோ இ கலை சொற்களை எழுதுக. ஏ ரு து க எழுதுக. ரூல வந்து நிறைய பேருக்கு மிஸ்டேக் ஆகும். இது வந்து ரு, இது வந்து மு, இது வந்து என்னது? ரு, இது மு. பார்த்து வித்தியாசம் பண்ணி எழுதணும். டெஸ்ட் தானே இது. சரி, இதுக்கு ஆன்சர் பார்த்து எடுத்துக்கோ. இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா, விடை பெற்று செல்லும் விருந்தினரோடு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? விடை பெற்று. விடை பே இச்சு பெற்று இச்சு வரும். இங்க சே கசட தபர வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்னா சா கா வரும்போது இக்கு வரும், சா வரும்போது இச்சு வரும். இச்சு வல்லினம் மிகும் இடங்கள் இந்த இடம். விடை பெற்று செல்லும் விருந்தினரோடு. வி ரு இந்த தி ந ரோடு விருந்தினரோடு. ரோடு வீரு இந்தினரோடு விருந்தினரோடு. சி இடம் விட்டு சிறிது தூரம் தூரம் சிறிது தூரம் சென்று இன்று சென்று முகமனுரை முகமனுரைனா அவங்களை வழி அனுப்பத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லணும் சில விஷயம். முகமனுரை கூற வேண்டும். கூற இடம் விட்டு வேயின் டூயும் முகமனுரை கூற வேண்டும். விடை பெற்று செல்லும் விருந்தினரோடு சிறிது தூரம் சென்று முகமனுரை கூற வேண்டும். முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், எங்கள் வீட்டிற்கு. எங்கள் வீட்டிற்கு வீட்டிற்கு எங்கள் வீட்டிற்கு வா இங்கு வந்து உணவு உண்டு உணவு இண்டு 3 சொல்லினா இந்த என்ன வரும்? 3 சொல்லினா உணவுண்டு. பெருமைப்படுத்தியதற்கு நன்றி. பெருமை இதை கொஞ்சம் தள்ளி வச்சு கொஞ்சம் இதை கையில் வச்சுக்கோ. அப்படி வச்சா போதும். பெருமை பாடு இட்டு தி ய த இருக்கு பெருமைப்படுத்தியதற்கு. பெருமை இப் பெருமை பாடு இத்தி யாதா இருக்கு பெருமைப்படுத்தியதற்கு நன்றி. எங்கள் வீட்டிற்கு வந்து உணவுண்டு, பெருமைப்படுத்தியதற்கு நன்றி. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டவங்களுக்கு என்ன சொல்லணும்? நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டஸ்ட் கொடு கொஞ்சம். இப்பக்கம் வந்தால் 3வது பாயிண்ட். என்ன பாயிண்ட் எழுதணும்? இப்பக்கம் வந்தால் 3வது பாயிண்ட் இப்பக்கம் சொன்னல. கசர தவறு மிகும். சா வரும்போது இச்சு வரும், பா வரும்போது இப்பு வரும், பா வரும்போது இப்பு, சா வரும்போது இச்சு வரும். வல்லினம் மிகும் இடங்கள்னு வாங்க. இப்பக்கம் வந்தால் அவசியம் வீட்டிற்கு வர வேண்டும். இப்பக்கம் வா இந்தாயில் வந்தால் அவசியம் அவசியம் வீட்டிற்கு வீட்டிற்கு வர வேண்டும். அவசியம்
வர வேண்டும், அவசியம் வர வேண்டும். அடுத்து 4வது பாயிண்ட், இதை அழிச்சிட்டேன் நான். 4வது பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா, வீட்டில் அனைவரின் நலத்தையும் விசாரித்ததாக சொல்லுங்கள். வீட்டில், வீட்டில் அனைவரின், அனைவரின், வீட்டில் அனைவரின் நலத்தையும், நலத்தையும் விசாரித்ததாக, எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்கன்றோல. விசாரித்ததாக எப்படி சொன்னோம்? விசாரித்ததாக, விசாரித்ததாக சொல்லுங்கள். convey my best regards to your family ன்றோல. இங்கிலீஷ்ல நம்ம சொல்லல, ப்ளீஸ் convey our best regards to your family ன்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் உங்களை கேட்டதா சொல்லிடுங்கன்றது. அதுதான் உங்கள் வீட்டில் அனைவரின் நலத்தையும் விசாரித்ததாக சொல்லுங்கள். இங்கையில் சொல்லுங்கள். இப்போ நம்ம 10வது இயல புரியுதா? பாட சொல்யூஷன் டவுட் வந்து கேளு. இப்போ நம்ம 10வது இயல்ல 10ஆம் வகுப்புல 3வது இயல்ல விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. விடை பெற்று செல்லும் விருந்தினரோடு சிறிது தூரம் சென்று முகமனுரை கூற வேண்டும். இந்த முகமன் சொற்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா கொஸ்டின்ல, அப்ப நம்ம என்ன பண்ண, முகமனுரை கூற வேண்டும். எங்கள் வீட்டிற்கு வந்து உணவுண்டு பெருமைப்படுத்தியதற்கு நன்றி. இப்பக்கம் வந்தால் அவசியம் வீட்டிற்கு வர வேண்டும். வீட்டில் அனைவரின் நலத்தையும் விசாரித்ததாக சொல்லுங்கள் எழுதும். இப்ப ஸ்பெல்லிங் புரியுதா உங்களுக்கு? நான் என்னது விசாரித்ததாக கொஞ்சம் கஷ்டம், இது மட்டும் ஒரு தடவை சொல்லி கொடுக்குறேன். இங்க பாரு, விசாரித்ததாக தாதான் வரும். எப்படி எழுதும்? விசாரித்ததாக எழுதும் போதே எழுதிக்கிறோம். விசாரித்ததாக சொல்லுங்கள். இங்கையில் சொல்லுங்கள். புரியுதா இது? ஓகே, படிச்சிடுறியா? அப்படியே கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்க படிச்சுட்டு இதை வந்து நீங்க எப்பவுமே குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எழுத்தை கூட்டி சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்க வந்து இந்த நாட்டினுடைய எதிர்காலத்துல மிகப்பெரிய பங்கு குழந்தைங்களுக்கு இருக்கு. அதனால குழந்தைங்களுக்கு படிப்பு விஷயத்துல கூட இருந்து நீங்க சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்களை கொஞ்சம் திட்டியாவது கொஞ்சம் கண்டிப்பு பண்ணியாவது படிக்க வைங்க. அதுதான் குழந்தைங்களுக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது, நம்ம பிறந்ததுக்கான ஒரு அடையாளம் கூட. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 3வது இயர்ல முதல் கொஸ்டின் இது, தமிழ்ல 10ஆம் வகுப்பு. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாடி சொல்யூஷன்.